ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இந்த ஆயில் நீங்கள் ரெடி பண்ணியிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர்த்துக்கு சைடு எஃபெக்ட் ஆகுது, சில பொருளெல்லாம் சேர்த்தா எனக்கு சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க 80-90 வயசு இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த ஆயிலை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு ஒரே வாரத்தில் கிடைக்கும். இளநரை இப்போ தான் ஆரம்பிக்குது, எனக்கு இப்போ தான் வெள்ளை முடி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஆயிலை உடனே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் ஹேர் டை வந்து அப்ளை பண்ண தேவை கிடையாது. ஏன்னா இந்த ஆயிலையே உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் வந்து கிடைக்கும். முடி நல்லா வளரும், நல்லா கருமையாகும். ஒரே வாரத்தில் எப்படி முடி வந்து உதிர்ந்துட்டு இருந்தாலும் முடி உதிர்வை ஒரே வாரத்தில் கட்டுப்படுத்திடும். புது முடி வளர செய்யும். நல்லா லாங்காக அடர்த்தியாக கருன்னு வேணும் அப்படின்னா இந்த ஆயிலை நீங்கள் உடனே ரெடி பண்ணுங்கள். வெள்ளை முடியெல்லாம் தேடினா கூட உங்களுக்கு கிடைக்காது. இப்போ வாங்க இந்த ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு வாரம் வந்து நீங்கள் தடவினீங்கன்னாவே போதும். சூப்பராக வந்து உங்கள் முடியெல்லாம் நல்லா கருப்பாயிரும். தேவையான பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. ஸ்பூன் அளவே நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கரிஞ்சீரகம் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா உடஞ்சி ஒரு லைட்டாக ஒரு திப்பாக இருக்கு இல்லையா, அந்த மெத்தேடு வரைக்கும் இதை எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு பவுடர் ஆனால் போதும், ரொம்ப வந்து நைஸாக பண்ணணும் அப்படின்னு இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் உடச்சிங்கன்னா போதும், ரொம்ப பவுட்ரு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்த பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி இலை. மருதாணி இலை நல்லா ஒரு கைப்பிடி இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை. இப்போது இந்த ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது எல்லாமே ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. மருதாணியை நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்லா முடி வந்து கருன்னு வளர்கிறப்பவே உங்களுக்கு வந்து குட்டி குட்டி முடி வளர்கிறப்பவே வந்து நல்லா வந்து கருப்பு முடியாக வளரும். இந்த மாதிரி தான் வரும். நம்மளுக்கு கொஞ்சம் கூட தண்ணி பதம் மட்டும் ஈரப்பதம் இருக்கவே கூடாது. சுத்தமாக ஓரளவு காய வச்சு எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து நம்ம இன்னொரு 2 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது வந்து பவுடராக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாச்சு. இப்போ வாங்க ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதிகமாக காய்ச்சுற மாதிரி தான் நீங்கள் இரும்பு கடாயில் கூட ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் வச்சுக்கோங்க. ரொம்பவுமே சிம்மில் வைங்க. இந்த அளவுக்கு வச்சுக்கினா போதும். இப்போ இதில் வந்து சுத்தமான தேங்காய், செக்குலாட்டில் தேங்காய் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் கலக்கி தேய்க்கிறீங்களோ அந்த எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 100 மில்லி அளவுக்கு ஆயில் வந்து எடுத்துருக்கேன். லைட்டாக வந்து சூடாகுதுங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொரிச்சு வச்சுருக்கிற கரிஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி பொரியுதுன்ட்டு.
கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. முடியே வந்து வளரவே மாட்டேங்குது, முடி வந்து கொட்டிகிட்டே இருக்குது, சீப்பு போட்டால் 100 முடி வந்து வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் தடவுறப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அதுவும் ஒரே வாரத்தில் உங்கள் நரைமுடி இளநரையாக இருந்தாலும் சரி, முதுநரையாக இருந்தாலும் சரிங்க, செம்மையாக வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்போ அந்த வெந்தயம் கரிஞ்சீரகம் இந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலையும் மருதாணியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம பொடிச்சு போடுறப்போ அதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா அந்த லிக்விட் ஃபுல்லாக கிடைக்கும். நம்மளுக்கு சீக்கிரமாக ஆயிலில் வந்து நம்மளுக்கு சத்துக்கள் எல்லாமே இறங்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு ஓரளவுக்கு வந்து நுரையெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலையும் மருதாணியும் சேர்த்து இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் சுத்தமாக அந்த நுரையெல்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம இன்னும் இருக்கிற 2 பொருளை நம்ம இதில் சேர்த்த போகிறோம். கண்டிப்பாக அடுப்பில் வச்சுட்டு அந்த பொருளை நீங்கள் சேர்த்தக்கூடாது. அதனால் இதை வந்து நல்லா ரெடி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஆயில் வந்து பாருங்கள் அப்படியே வந்து தனியாக ரெடியாகி மேலே வந்துடும். அந்த இதில் வந்து இந்த நுரையெல்லாம் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சலசலப்பு அடங்கிருச்சு. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹீட்லேயே இப்போ இந்த பொடியை வந்து நம்ம சேர்க்குறோம். பிரிங்கராஜ் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம், வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர். இது வந்து நம்ம பவுடராக நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக இலைகள் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கருவேப்பிலை மருதாணியோடவே சேர்த்துக்கலாம், சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி பொடியை வந்து அதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் கண்டிப்பாக. அரை டீஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இருக்கிற அந்த ஹீட்லேயே வந்து இது நல்லா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். இதை கீழே இறக்கிடலாம். கீழே இறக்கி வச்சாச்சு. பாருங்கள் நல்லா ஆயில் வந்து எப்படியா இருக்குன்ட்டு. இதை நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த போட்ட பொடிகள் 2 பொடியும் நல்லா கலந்தாச்சு. இருக்கிற ஹீட்டில் வந்து நம்மளுக்கு சேர்ந்தால் போதும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போது நல்லா வந்து ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். துணி இருந்தால் துணியில் வடிகட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி இரும்பு வடிகட்டி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போட்டுக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. நீங்கள் எப்போவுமே மருதாணியை தனியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரெட் கலராக தான் வரும். நீங்கள் இந்த மெத்தேடில் இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு வாரம் மட்டும் தேய்ச்சி பாருங்கள். சூப்பராக வந்து வெள்ளை முடியெல்லாம் கருப்பாயிரும். நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும். நல்லா திக்காக இருக்கும் ஆயில். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். வாங்க இது தலையில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆயில் வந்து நம்ம தேய்க்கிறப்ப எப்பவுமே முடி வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் பாருங்கள் இப்படி வகுந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து கையில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விரல்களால் எடுத்து பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். இது நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, உடனே ஆயில் தேய்ச்சதே குளிக்கணுமாக்கா அப்படின்னு கேட்பீங்க. அப்படியெல்லாம் குளிக்க தேவையில்லைங்க. எப்பவும் போல் நார்மலாக லைட்டாக நீங்கள் தேய்ச்சிட்டு போய்க்கலாம். டெய்லியுமே குளிக்கிற அன்னைக்கு மட்டும் நல்லா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 டைமாவது முடிக்கு நல்லா மசாஜ் கொடுங்க. கொடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு நார்மலான சீக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முடி நல்லா பஃபியாக நல்லா கருன்னு வளரும். அப்படி இல்லைன்னு இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. இப்படி நீங்கள் வேர்க்கால்களில் கொடுக்குறப்போ அந்த ஸ்கின் நல்லா ஓப்பன் ஆகி அந்த ஆயில் நல்லா தலையில் இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். இது நீங்கள் ஒரு வாரம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஆயிலே வந்து தொடவே மாட்டீங்க. நீங்கள் எந்த ஆயிலுமே அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஒரு ஆயில் யூஸ் பண்ணாலே போதும். பாட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. விரல்களால் எடுத்துகிட்டு இப்படி ஃபஸ்ட்டு அந்த வேர்க்கால்களில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குடமுடியெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரிலாம் லைட்டாக வெள்ளை முடி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. நல்லா ஒரு காய்ச்சி நம்ம சேர்க்கறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியும் நல்லா கருன்னு வளரும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் குளிக்கிறப்போ மட்டும் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்து 1 மணி நேரங்கிறது 2 மணி நேரம் கூட ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நார்மலான சீக்காத்தூள் போட்டு குளிச்சுருங்க. முடி நல்லா இந்த மாதிரி உங்களுக்கும் நல்லா பாருங்கள் நல்லா பஃபியாக கருன்னு இருக்கும். செம்மையாக முடியும் வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.